மேரி ரொம்ப நாள் ஆச்சுல லீவ் விட்டு இன்னைக்கு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வரும்போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஜாலியாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது. இப்போ நம்ம 4th ஸ்டாண்டர்டில் வந்து உட்கார போகிறோம். நமக்கு முன்னாடி இந்த ஹனியும் அன்பும் இந்த பிங்க்கும் எப்படி தான் வந்து எப்போ பார்த்தாலும் நேரமாக உட்காராளுங்களே தெரியலையே. நினைச்சாலே எனக்கு ஒரே குஷியா இருந்துச்சு. நானே நேரமா ஏஞ்சி கிளம்பி வரணும்னு பார்த்தேன். ஆனா எனக்கு கையும் ஓல காலும் ஓல ரொம்ப குஷியா இருந்துச்சு. ரொம்ப இப்ப நம்ம 4th ஸ்டாண்டர்ட் வரை வந்துட்டோம்ல. சரி நவீனாவை போய் நான் பார்த்து பேசுறேன். அப்புறம் அவ வேற கோச்சுக்குவா. ஒரு வேளை வந்தாச்சு. எப்படியோ எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாதான் பிடிக்கும். நல்ல வேலை ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே நான் உட்காந்துக்கிட்டேன். யாரும் வந்து என் இடத்த பிடிக்கவே இல்லை. வா நம்ம உள்ள போய் உட்காரலாம். நமக்கு எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சு தான். நம்மள என்னைக்குமே ஃபர்ஸ்ட் விடவே மாட்டாங்க. எல்லாம் இவங்களே இடத்த பிடிச்சிக்குவாங்க. சரி பரவாயில்ல, வா படிக்கிற பிள்ளைங்க எங்க உட்காந்தாலும் படிப்போம். ஹாய் ஹனி, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு. நீ இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்ட தெரியுமா? பிளாக்கி, இங்க பிங்கி உட்காருவா. நானே ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனா. நீ அதுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்ட. சரி வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உட்காந்துக்கோ. நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவெல்லாம் கோச்சிக்க மாட்டா. எங்க மிஸ் இன்னும் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மிஸ்கிட்ட பேசணும்னு. இன்னும் வர காணுமே. மிஸ் வேற அதே மிஸ்ஸே வராங்களா இல்லை புது மிஸ் வராங்களா தெரியல. இன்னும் ஜாலியாக இருப்பாங்களா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு மிஸ்ஸை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கே இன்னும் வர காணோம். ஓவரால் ஸ்டூடெண்ட்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி நம்ம டெய்லி நம்மளுடைய வேலையை ஒரு பார்க்க வேண்டியதுதான். குட் மார்னிங் மிஸ். ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ஹே மிஸ், புது மிஸ் வந்திருக்காங்க. ஜாலி, பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் அவங்க அழகாவும் இருக்காங்கல்ல, அவங்க அழகாவும் பேசுகிறாங்கல்ல. ஆஃபின், எனக்கும் என்னமோ மிஸ்ஸு ஜாலி டைப் மாதிரி தெரியுதுப்பா. நம்ம நல்லா ஜாலியாக படிச்சுக்கலாம். அங்கே எல்லாரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் வந்ததும் அப்படி என்ன சந்தேகம்? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ தான் உங்கள் ஸ்கூலுக்கு நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள் நேம் எல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் நீங்கள் எப்படி படிப்பீங்க, இன்னும் யாரெல்லாம் எப்படி கேரக்டர் எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்கள் நேமை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். Miss, my name is Anbu. Next. My name is Honey. My name is Blackie. My name is Afin Rushta. My name is Navina. My name is Charvi. My name is Charu. My name is Brownie. My name is Mary. ஓகே, எல்லார் பேரும் சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கே வெள்ளையாக ஒரு பாப்பா உட்காந்துருக்குல்ல, அது பேர் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. எங்க பாப்பா, இன்னொரு டைம் உன் பேரை சொல்லுமா? மிஸ், இப்போதானே நான் என் பேரை சொன்னேன், அதுக்குள்ளே கேட்குறீங்க? என் பேரு ஆஃபின் ருஷ்தா. நல்லா வாய் பேசுவியா? பார்க்க அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. நல்லா வாய் பேசுறியே. மிஸ், எனக்கு இந்த பேரு எங்க அத்தை தான் வச்சாங்க. ஓகேம்மா, உன் பேர் என் மைண்டில் நிற்கிற வரைக்கும் நான் ஆப்பிள்னே கூப்பிட்டுக்கிறேன். அட்டனன்ஸில் மட்டும் நான் இது ஆஃபின் ருஷ்தான் எழுதிக்கிறேன். ஓகேவா? மிஸ் நீங்கள் தான் எங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகும் மிஸ். எஸ்மா, நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர். ஓகேவா? இனி நான் தான் உங்களுக்கு வருவேன். யாராவது நீ எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறேன்னு கேட்டால் உங்கள் ஸ்கூல் நேம் கரெக்டாக சொல்ல தெரியுமாம்மா உங்களுக்கு? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லுவோமே, வான்மதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எடுத்தவாய் நத்தம். மிஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆன்ட்டி
இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு. அது டெய்லி அழுதுச்சு நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் நானும் அக்கா கூட போறேன்னு. அதனால நான் என் கூட எங்க ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேங்க மிஸ். அது இப்போ எல்கேஜியில் இங்கே தான் சேர்ந்து படிக்குது.